இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே. இன்று இரவும் கூட உங்களை மீண்டும் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் கடந்த 3 மாலை நேரத்திலும் ஒன்றாக இணைந்து ஒரு தேடுதல் பயணத்தில் பிரயாணம் செய்தோம். அதாவது, நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்று கேட்டோம். துன்பம் ஒருபோதும் தேவனின் ஆதி திட்டம் அல்ல என்பதை கற்றுக்கொண்டோம். கர்மா மற்றும் குற்ற உணர்ச்சியின் சங்கிலிகளை தேவனின் அன்பினால் உடைக்க முடியும் என்பதை கண்டு கொண்டோம். ரட்சிப்பு என்பது அது நாம் அடையும் ஒரு குறிக்கோள் அல்ல, மாறாக அது நாம் மீட்பரான இயேசுவின் தோள்களில் அவர் சுமந்து செல்லும் ஒரு பரிசு என்பதை கண்டோம். ஆனால் ஒருவேளை இன்றிரவு நீங்கள் ஒரு புதிய கேள்வியை கேட்கலாம். அதாவது, நான் மீட்கப்பட்டிருந்தால் சத்தம் நிறைந்த அமைதியற்ற இந்த உலகத்தில் மத்தியில் நான் எப்படி அமைதியை அனுபவிப்பது என்ற ஒரு கேள்வி. உண்மை சொல்ல வேண்டும் என்றால் இலங்கை வாழ்க்கையானது மிகவும் பரபரப்பாக உள்ளது. கொழும்பில் உள்ள சாலை நெரிசல்கள், வேலையின் அழுத்தங்கள், எங்கள் குடும்பங்களுக்கு எண்ணத்தை கொடுப்பது என்பது பற்றிய முடிவற்ற கவலைகள், தொலைபேசிகள் மற்றும் தொலைக்காட்சிகள் தொடர்ச்சியான சலசலப்பு, அது ஒருபோதும் நிற்காத ஒரு சக்கரத்தில் நாங்கள் ஓடுவது போல எங்களுக்கு உணர்த்துகிறது. நாங்கள் இயேசுவை நம்பினாலும் இந்த அமைதியற்ற உலகில் தானே வாழ்கிறோம். அப்படியானால் நமக்கு ஓய்வு எங்கே கிடைக்கும்? என் நண்பர்களே, இந்த பிரச்சனை ஒரு இடத்துக்கு முன்பதே தேவன் இந்த பிரச்சனை அறிந்திருந்தார். மனிதர்கள் இடைவிடாமல் ஓடுவதற்கும் முடிவில்லாமல் ஓடுவதற்கும் படைக்கப்படவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் தான் படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே அவர் நமக்கு ஒரு பரிசை கொடுத்தார். அதுதான் ஓய்வு நாள் எனும் பரிசு. யாத்ராகம் 20:8-10 வேதாகம் இவ்வாறு கூறுகிறது: ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். இது ஒரு கடுமையான கட்டளை அல்ல, இது ஒரு பெரிய சுமையும் அல்ல, இது ஒரு அன்பான அழைப்பு. நீங்களும் கூட என்னுடன் சேர்ந்து இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள சந்தை வழியாக நடந்து செல்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அங்கே ஜனக்கூட்டமாக இருக்கிறது, அங்கே மிகவும் சூடாக இருக்கிறது. விற்பனையாளர்கள் மற்றும் பேருந்துகளின் சத்தம் காதை கிழித்து கொண்டு செல்கிறது. நீங்கள் அந்த நேரத்தில் அதிக சோர்வடையதாக உணர்கிறீர்கள். பின்னர் ஒரு நண்பர் உங்களிடம் வந்து உங்கள் கையை பிடித்து குறிக்கப்படாத ஒரு சிறிய வாசல் வழியாக உங்களை அழைத்து செல்கிறார். திடீரென்று நீங்கள் ஒரு அமைதியான தோட்டத்துக்குள் நுழைகிறீர்கள். இதற்கு முன் நீங்கள் கேட்ட அந்த பெரும் சத்தம் இப்போது உங்களுக்கு கேட்கவில்லை. அங்கே ஒரு குளிரான நீரூற்று பாய்ந்து விடுகிறது. மலர்கள் அதன் நறுமணத்தால் காற்றை நிரப்புகிறது. நீங்கள் ஒரு ஆழமான மூச்சு எடுக்கிறீர்கள். நீங்கள் அமைதியை உணர்கிறீர்கள். என் நண்பர்களே, ஓய்வு நாள் என்பதும் இப்படித்தான். அது தான் காலத்தின் தேவையான தேவனின் மறைவான தோட்டம். வாரத்தின் ஒவ்வொரு 7வது நாளிலும் அவர் அதன் வாசலை திறந்து உள்ளே வாருங்கள், உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள், என்னுடன் இளைப்பாருங்கள் என்று அழைக்கிறார். இயேசு மத்தேயு 11:28 இயேசு இவ்வாறு கூறினார்: வார்த்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஓய்வு நாள் என்பது அந்த வாக்குறுதியின் வாராந்திர 24 மணி நேர அனுபவமே. அவர் கூறுகிறார், நீங்கள் எவ்வளவு சோர்வாக இருக்கிறீர்கள் என்பதை நான் காண்கிறேன், ஆதலால் நான் உங்களுக்கு என் அமைதியை தருகிறேன் என்று உரைக்கிறார். நமது கலாச்சாரம் உள் அமைதியை மிகவும் உயர்வாக மதிக்கிறது. தியான பயிற்சிகள் நம் மனதை வெறுமைப்படுத்தி அமைதியை காண முயல்கின்றது. ஓய்வு நாளானது அமைதிக்கான அதிக நாட்டத்தோடு இசைந்திருக்கிறது. ஆனால் அதன் அடித்தளத்தில் அது வேறுபட்டதாய் இருக்கிறது. தியானமானது அது நம்மை உள்நோக்கி திரும்புவதன் மூலம் அமைதியை தேடுகிறது.
ஆனால் ஓய்வு நாள் வெளிப்புறமாக திரும்புவதன் மூலம் அது நமது சிருஷ்டிகரான உறவின் அமைதியை வழங்குகிறது. இந்த அமைதி நம்மை வெறுமையாக்குவது மட்டுமல்லாமல் அது நம் வாழ்க்கை தேவனின் பிரசன்னத்தாலும் குடும்ப அன்பாலும் இயற்கை நலகாலும் சிரிப்பாலும் வழிபாட்டாலும் நிரப்புவது பற்றியதாகும். ஓய்வு நாள் என்பது அந்த நாளில் உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒரு பட்டியல் அல்ல. அது நீங்கள் அந்த நாளில் என்ன செய்ய முடியும் என்பதற்கான அழைப்பாக இருக்கிறது. அது உங்கள் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நேரம். அது கடற்கரையில் அல்லது தேயிலை தோட்டத்தின் வழியாக நடக்கும் ஒரு நேரம். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிக்கும் வார்த்தைகளை படிக்கும் நேரம். அது உங்களை படைத்தவருடன் நீங்கள் செலவிடும் ஒரு அற்புதமான நேரம். நான் உண்மையாக நடந்த ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். 2ஆம் உலக போரின் போது டெஸ்மண்ட் தாஸ் என்ற இளம் சிப்பாய் ஒருவர் இறந்தார். அவர் ஒரு ஓய்வு நாளை கடைபிடிக்கும் ஒரு மனிதர். மிகவும் கடினமான சூழ்நிலைகளும் கூட தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விசுவாசித்தவர். அவர் ஆயுதம் ஏந்த மறுத்தால் அவரது சக வீரர்கள் அவரை கேலி செய்தார்கள். அவர் ஒரு பலவீனமானவர் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஓகினாவில் போர் ஏற்பட்ட போது அவர்கள் அசாதாரணமான ஒன்றை கண்டார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் மறைந்த போது தாஸ் ஜெபித்து மீண்டும் ஆண்டவன் அண்டையில் தன்னை அர்ப்பணித்தார். அந்த ஓய்வு நாள் இரவில் தோட்டாக்கள் பறந்து குண்டுகள் வெடித்த போது அவர் ஓய்வெடுக்கவில்லை. மற்றவர்களை காப்பாற்ற எல்லாவற்றையும் தன் உயிரையும் கூட பணம் வைத்தார். ஒருவன் பின் ஒருவராக காயமடைந்தவர்கள் போர்க்களத்தில் இருந்து தூக்கி சென்றார். அவர் சோர்வடைந்து விழுந்து போகும் தருவாயில் இருந்த போது அவர் மீண்டும், ஆண்டவரே, இன்னும் ஒருவரை தூக்கி வர எனக்கு உதவுங்கள் என்று ஜெபித்தார். அந்த இரவு நேரம் முடிவடையும் போது 75 போர் வீரர்கள் உயிரோடு இருந்தார்கள். ஏனெனில் ஓய்வு நாளை கடைபிடிக்கும் ஒரு சிப்பாய் தன்னுடைய பலத்தை அல்ல, தன் தேவனின் பலத்தை கண்டபடியால் அது அப்படி ஆயிற்று. என் நண்பர்களே, ஓய்வு நாள் என்பது இதுதான். இது நாம் பின்பற்ற வேண்டிய வெறுமனே ஒரு சட்டம் அல்ல. இது வெறுமனே ஒரு விடுமுறை நாளும் அல்ல. இது நம் ஆவிக்குரிய வாழ்க்கை மீட்டெடுக்கும், நமக்கு தைரியத்தை உண்டாக்கும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய அமைதியால் நம்மை நிரப்பும் ஜீவனுள்ள ஆண்டவருடனான ஒரு சந்திப்பின் நாள். போரின் மத்தியில் உயிர்களை காப்பாற்ற டெஸ்மண்ட் தாஸால் வலிமையை கண்டு கொள்ள முடியுமா இருந்தால், அன்றாட வாழ்க்கையின் போர்களை எதிர்கொள்ள நீங்களும் நான் ஓய்வு நாள் எவ்வளவு பெரிய வலிமையை கண்டு கொள்ள முடியும் நண்பர்களே. வாரம் தோறும் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நமக்கு 2 பெரிய உண்மைகளை நினைவூட்டுகிறது. முதலாவது, நாம் எங்கிருந்து வந்தோம். படைப்பு. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரிகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2. நாம் ஒரு விபத்தினால் இந்த பிரபஞ்சத்தில் உருவானவர்கள் அல்ல. நாம் ஒரு அன்பான சிருஷ்டிகரின் பிள்ளைகள். அவர் நமது சொந்த கரங்களால் வடிவமைத்தார். 2வது, நாம் எங்கே போகிறோம், அதாவது பரலோகம். எபிரேயர் 4:9 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று கூறுகிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளும் நித்தியத்தின் முன்காட்சி. அது வரவிருக்கும் உலகத்தின் சுவை. இனி துக்கம் இல்லை, வேதனை இல்லை. இனி இருப்பது தேவனுடைய நித்திய சமாதானம் மட்டுமே. ஓய்வு நாளை தேவனிலிருந்து வரும் ஒரு அன்பின் கடிதமாக நினைத்து பாருங்கள். உங்களை ஆழமாக நேசிக்கும் ஒருவரிடம் இருந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு கடிதம் வருவதை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அதை தூக்கி எறிவீர்களா, அல்லது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு அமைதியை தருவதற்காக எழுதப்பட்டவை என்பதை அறிந்து மகிழ்ச்சியுடன் அதை திறப்பீர்களா? ஓய்வு நாள் என்பது இதுதான். அது தேவன் உங்களுக்கு அனுப்பும் வாராந்திர கடிதம். அவர், என் மகளே, என் மகனே, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். உன்னை வேலையில் மூழ்கடிக்க விட மாட்டேன். நான் உன்னுடன் நேரத்தை செலவிட விரும்புகிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். நண்பர்களே, ஓய்வு நாள் என்பது நாம் தேவனுக்கு கொடுப்பதை பற்றியது அல்ல. அது தேவன் நமக்கு கொடுப்பதை பற்றியதாகும். அது அவருக்காக ஏதாவது செய்வது பற்றியது அல்ல. அது அவரிடமிருந்து எதையாவது பெறுவது பற்றியதாகும். அமைதி, மகிழ்ச்சி, ஓய்வு போன்றவை.
அது சரியான காலத்துக்கான அவருடைய புனித தீவு, ஆன்மாவுக்கான அவரது வாராந்திர சரணாலயம். எனவே இன்றிரவு நான் உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன். இந்த அமைதியற்ற உலகில் நீங்கள் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்க போகிறீர்களா? அல்லது தேவனின் மறைக்கப்பட்ட தோட்டத்துக்குள் நுழைய போகிறீர்களா? வாரந்தோறும் அவர் உங்களுக்கு தரும் அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் ஆவியை புதுப்பிக்கவும், உங்கள் குடும்பத்தை மீட்டெடுக்கவும், உங்கள் வாழ்க்கையை அமைதியால் நிரப்பவும் அவரை அனுமதிப்பீர்களா? என் நண்பர்களே, ஜெபம் செய்வோம். சிருஷ்டிகராகிய ஆண்டவரே, ஓய்வற்ற இந்த உலகில் ஓய்வினாலே புனித தீவான் ஓய்வினால் பரிசாக தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. அதை ஒரு சுமையாக அல்ல, ஒரு ஆசீர்வாதமா பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் பிதாவே. அதை ஒரு சட்டமாக அல்ல ஆண்டவரே, ஆனால் ஒரு உறவாக பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சுவாமி. உம்முடன் நடக்கவும், உமக்குள் ஓய்ந்திருக்கவும், உம்மால் மீட்டெடுக்கப்படவும், இந்த வாராந்திர அழைப்பை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.